ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ 2 வாழைக்காயை இந்த மாதிரி வட்டமாக தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் கருக்காமல் இருக்கும். அதனால் இப்போது கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ரெண்டு கரண்டி அளவுக்கு, 2 டீஸ்பூன் அளவுக்கு. கூடவே கருவேப்பிலை இலையை போட்டுக்கோங்க. பூண்டு 3 தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது அடுத்ததாக நம்ம வெட்டி வச்சுருக்கிற வாழைக்காயை இது கூட சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரணும். முக்கால் அளவுக்கு வெந்து வந்தால் போதும். அந்த அளவுக்கு வேக வச்சுக்கலாம் இதை ஆயில்லையே. இப்போ இது வேகட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் வேகட்டும். இடையில அப்பப்போ எடுத்து கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கடி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறமா மசாலா அதுக்கப்புறமா நம்ம சேர்த்திக்கலாம். இப்போயே சேர்த்த வேண்டாம். சேர்த்துனா அப்புறம் காரில் அடிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் கூட சேஞ்ச் ஆகி வந்திருக்குது. நல்லாவும் வெந்து வந்திருக்கு முக்கால் பதம் அளவுக்கு. இப்போ மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு காரப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கூடவே இடித்து வச்சுக்கிற சோம்பு பொடியை சேர்த்திக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மசாலாவோட இந்த மாதிரி நல்லா ஒட்டி வரணும். கலந்து கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலையும் அது மேலே போட்டுடலாம். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. பருப்பு சாதத்தை கூட தயிர் சாதத்தை கூட தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். Thank you for watching.